ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டது என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹேர் க்ரோத்தை காட்டுங்க அப்படின்னு. நான் 1 மந்த்துக்கு ஒரு தடவை கட் பண்ணிடுவேங்க. நான் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்ட்ரெச்சரில் வச்சுருக்கேன். ரெண்டாவது, நம்மளோட ஜீன் சரிங்களா, நீங்கள் என்ன தான் ஆயில் வெளியே பூசினீங்கனாலும் நம்மளோட அடர்த்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒழிஞ்சு நீளத்தை வளர்க்குறதுக்கு கிடையாது. நீளத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் சாப்பிடணும். பிரேக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. பாடி ஹீட்டுக்கும் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்கேல்ப்பு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு கிளென்சிங் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. கொஞ்சம் கிளியராக தெரியணும்னு இந்த லைட் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டிங்கில் இந்த சைடு வச்சுட்டேன். ஸோ நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலுமே ஒன்ஸ் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊட்டி மாதிரி இருக்குங்க. இப்போ என்னோடய ஹேருக்கு நான் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமர் இங்கே துண்டு முடி எனக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம், எனக்கு ஒரு காலத்தில் முடி அடர்த்தியே இல்லாமல் இருக்கும். ரூம் எல்லாமே முடி கொட்டிடும். அது இல்லாமல் இப்போ ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஹேர் கலரிங் பண்ணால் எவ்வளோ டேமேஜ் ஆகும்னு. நானும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ எப்பயுமே நான் வெள்ளிக்கிழமை தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, வியாழக்கிழமையே ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த இதை வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு வந்திருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம ஆயில் பாத் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆயில் வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன் சரிங்களா. இதுதான் என்னோடய ரொட்டீனில் நைட்டு வச்சு காலையில் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ரொம்ப நேரம் என்னால் வச்சுருக்க முடியல. ரெண்டாவது, இப்போது இதுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு கோல்டு பிடிச்சிடுச்சு, சளி காய்ச்சல் இதெல்லாமே. அதனால் இப்போயும் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை பண்ண முடியாது. இப்போயே எனக்கு வேத்து தான் ஊற்றுதுங்க. முடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அடர்த்தியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம அடர்த்திக்காகவும் இதுக்காகவும் மட்டும்தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணி எடுக்கும் போது டேண்ட்ரஃப் இல்லாமல் கிளியராகவும் ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கவும் மட்டும் நீங்கள் ஆயில் வேணும்னா நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஆயில் விலை ரேட் அதிகமானதுலேருந்து நான் ரொம்ப ஆயிலை கம்மியாக தான் இங்கே ரெடி பண்ணி வைக்கிறேன். யாருங்க இருந்தால் ஒரு 6 பாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வைக்க போகிறோம், நம்மளோட ஹேர் ஆயில். ஓகே, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதையும் பார்ப்பீங்க. Start music. கொஞ்சமாக தாங்க அதில் ஆயில் இருக்கு. ஏங்க, என் ஆயிலில் நான் வைக்கிறதுக்கு என்னங்க பயம்? எனக்கு முடி அடர்த்தியானதே இந்த ஆயிலில் தாங்க. அதனால் நான் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன இருக்குது? எல்லோரும் கேட்குற கேள்வி இதுதான். நிறைய பேர் என்னோடய ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு வேறு லெவல் க்ரோத் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஆயிலை அப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா எப்படி? மெயின் நம்ம ஹேருக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, நான் ஸ்கேல்ப்புக்கு கொடுத்து ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணுவேன். ஆயில் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துச்சுன்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும், இச்சிங் இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு அடர்த்தி வந்திருக்குங்க. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? இன்னும் கொஞ்சம் ஆயிலில் ஊற்றிக்குவோம். இந்த ஆயில் ரொம்ப வைக்கணும்னு இல்லை. நான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப நீங்கள் தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா ஒரு 10 ட்ராப் தேய்ச்சிங்கனாவே போதுங்க. ஏன்னா இதில் நம்ம 7 ஆயில் கலந்துருக்கோம் இல்லையா,
அதனால 10 ஆயில் தேய்ச்சிங்கன்னா 10 சொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். நான் மாற்றி மாற்றி எங்கள் வாய்ஸ் வேறு இதாகிட்டு. ஸ்கேல்பை வந்து இப்படி கொடுக்கணும். எனக்கு இப்போ கொஞ்சம் வேக்குது பாருங்க. எந்த அளவுக்கு வந்து என்னோட ஹேரை வந்து திக்னஸ் பண்ணது இதுதாங்க. அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துக்கேன். நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன்னா அது எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட 1 இயர்க்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது அடர்த்தியே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் முடி இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ எல்லா முடியும் இங்கே வளர்ந்துருக்கு. அது என்னன்னா நம்மளுக்கு முடி ஏற்கனவே இப்போ கொஞ்சம் ஊறட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் மசாஜ் கொடுப்பேன். நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஹேர் அங்கே இருந்திருக்கும், கொட்டி இருக்கும் சரிங்களா. அங்கே வந்து திக்னஸ் இல்லாத ஹேர் எல்லாமே திக்னஸ் கொடுக்கும். இதுதான் நம்மளோட ஆயிலோட சீக்ரெட்டு. ஸோ நம்மளோட ஆயில் வேணுங்கிறவங்க எல்லாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. கால் அவைலபிள் கிடையாது ஓகேவா. பாருங்கள், நான் கொஞ்சம் தானே வச்சுருந்தேன், அந்த கொஞ்சம்லேயே இது பண்ணிவிட்டேன். நான் என் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் ஆயில் மசாஜ் நான் இங்கே இருந்து தான் வந்து நம்மளோட ஆயில் எடுத்து தான் ஆயில் மசாஜ் பண்ணுவேன் ஓகேங்களா. நம்மளோட ஆயில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. 300 rupees வரும். அது இல்லாமல் ஷாம்பு வந்து நம்மக்கிட்ட சங்குப்பூ ஷாம்பு இருக்குது 120 ரூபா, கோகோனட் மில்க் ஷாம்பு 120 ரூபா, எக் ஷாம்பு 140 ரூபா, ஆலிவேரா ஷாம்பு 100 ரூபா வரும் சரிங்களா. ஸோ இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து நான் குங்குமாதி சீரமு சோப்பு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இனிமேல் வரிசையாக நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையானே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா, எல்லாமே நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உறவுகளே நன்றி 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 நன்றி. நான் ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. கிளைமேட்டில் வேறு லெவல். யாருங்க தெரியலையா, துளி கூட வெயில் இல்லைங்க, துளி கூட வெயில் இல்லை. சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் கேமரா திருப்பினா தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, எல்லாத்துக்கும் நானும் வந்து ஒரு 2 hours ஆயிலை நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்கிறேன். பாய்.